இந்த ஒரு விஷயம் கேட்கலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. நீங்க நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல போய் நம்ம ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்களோ? நான் போவே இல்லம்மா, லட்சுமணன் போயிருக்காம்மா. லட்சுமணனா? ஆமா, என்ன சொன்னாப்ல? டிஎஸ்பி ஆஃபீஸ் போயிருக்கான், எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான். லட்டு கொடுத்துருக்கானா? என்ன லெட்டர் கொடுத்துருக்காப்லையா? லட்டு லட்டு. ராஜபாளையத்துல வந்து லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? அது நீங்க தான் சாத்திருக்காரு. இங்க வந்து எப்படி பேசுறது? ஆமா, நான் வந்து யூனியன் ஆஃபீஸ்ல கான்ட்ராக்ட் வேலை பார்க்கேன். அப்ப என்கிட்ட வீடியோ கேட்டாரு, அம்மா எப்போ வருன்னு. சார் அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன், அதோட நான் முடிச்சுக்கிட்டேன். ஒன்றியம் 3 நாள் ஒன்றியமா கிடக்கு. அம்மா ஒன்னா ஆக்கணும், ஒன்னாக்கி அந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி பேசினாதான் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த அம்மா தான் சட்டமன்ற உறுப்பினர், அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். யார் எந்த ஒன்றியத்தை வந்து சொன்னாலும் செஞ்சாலும் அந்த அம்மா வந்து பிறகு எது இருந்தாலும் பேசுங்க சார்ன்ட்டு வீடியோட்ட ஒரே வார்த்தையில முடிச்சாச்சு. நம்ம சொன்னது வந்து நம்ம டெய்லி போற ஆளு. எது இருந்தாலும் நீங்க வீட்டுல வந்தா அப்புறம் அவங்க சந்திக்கணும்னு நேத்து நைட்டு 8 மணிக்கு கூட என்கிட்ட வீடியோ பேசினாரு. சரி, அம்மா வந்துட்டாங்களா என்னன்னு. இல்ல சார், வரும்போது தோல் சொல்லுவாங்க, குறைஞ்சது 15ஆம் தேதி வருவாங்க சார்ன்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல யாரோ ஒன்றியச்சார்னு சொல்லி லட்சுமணன் இவங்க வந்தாங்க அப்படிங்கறத சொன்னாரு. ஆனாச்சு யாரா இருந்தாலும் அந்த அம்மா தான் தொகுதி எம்எல்ஏ, அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். எது இருந்தாலும் நாங்க அந்த அம்மாட்ட சொல்லிக்கிடுவோம், அந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசிக்கிடுவோம் சார் அப்படிங்கறதுல முடிச்சிருக்குமா. நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. நான் பேச மாட்டேமா. லட்சுமணன் மேல பிறகு நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து பிறகு உள்ளத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல, நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? நீங்க எப்படி வருவான் அந்த பையன்? அம்மா சொல்லியாச்சு பெரியவட்ட, எது இருந்தாலும் அந்த அம்மா தான். நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாட்ட நாங்க பேசிக்கிடுவோம். அந்த அம்மா உங்கள்கிட்ட பேசிக்கிடுவோம். என்ன மேடம், நீங்க அந்த பையன் பேசுவீங்களா? நான் எனக்கு லட்சுமணனுக்கு தொடர்பே இல்ல, அதுக்கு தெரியுமில்ல. நம்பர் வச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு நானும் அவனுக்கு கிரி பாம்புமா இருக்கம்மா. சரி, நம்பர் இருந்தா கொடுக்கம்மா. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, சும்மா சத்தம் போட்டுருங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் மேடம். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன என்னைய பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. ஆமா, அவன்கிட்ட பேசும்போது வாட்ஸ்அப் கால்ல பேசுங்க. சரிங்க அண்ணாச்சி, இந்த நம்பர் கொடுங்க. சரி, அதான் நான் உங்ககிட்ட விவரம் கேட்டுட்டு தான் அவன்கிட்ட பேசணும். உங்களுக்கு அடிச்சேன். அதெல்லாம் வீடியோ நம்பர் வேணாலும் உங்ககிட்ட கொடுக்கம்மா. நைட்டு கேட்டதுக்கு நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாவிட்ட பேசிக்கிடுவோம் சார், அந்த அம்மா உங்ககிட்ட பேசிக்கிடும். கொஞ்சம் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப இருக்குமா, நீங்க வந்தா பிறகுதான் நான் உங்களை பார்த்தா பிறகு சில இதெல்லாம் சொல்லணும். அண்ணாச்சி, ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன். ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தரும் காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இது நம்பர் சும்மாவே நான் ஏற்கனவே போய் சொல்லி அங்க திட்டிட்டு தான் வச்சுட்டு இருந்தேன். சரி, நான் ஊருக்கு வாழ்ந்துக்கிறேன். வாட்ஸ்அப் கால் தான் பேசணும். சரிங்கண்ணாச்சி.